இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் என்ன விஷயம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மோகினியை விரட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், மோகினி அவள் எப்படி அறிகுறி இருக்கும், மோகினி ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்குன்னா அது எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மோகினி ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தப்பான கனவு தான் உண்டாகும். மொதல் விஷயம், கனவுல தூங்கிட்டு இருக்கும்போது தப்பான கனவு வரும். அந்த கனவு மூலமாக அது பிந்துவை எடுத்துகிட்டு போயிடும். நிறைய பேருக்கு கனவு வந்திருக்கும், தொடர்ந்து இருக்கும். இப்போது நார்மலாக மனிதனுக்கு வர்றது இயற்கை தான். ஆனால் மோகினி பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து அந்த மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு விண்டானது வெளியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் மோகினி எவ்வளோ ஒரு அறிகுறி. சரிங்களா? இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை மட்டும் 108 தரம் சொல்லி ஒரு விபூதியிலையோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்துலையோ சொல்லி நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இல்லை விபூதி பழத்தை அந்த மந்திரத்தை சொல்லி தூங்கும்போது தலைவணி கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வராது. இப்போ இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னா, நங் சிரியும் எரியும் மரி, இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 தரம் சொல்லுங்கள். சொல்லி விபூதி பூசிக்கோங்க. இல்லைன்னா ஒரு எலுமிச்சை பழத்தில் மந்திரிச்சு தூங்கும்போது உங்களுக்கு தலைக்கு அடியில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சை பழத்தில் அப்படியே உடம்புலாம் சுற்றி அந்த எலுமிச்சை பழத்தை 4 முக்கு இடத்துல 3 முக்கு 4 முக்கு அந்த மாதிரி இடத்துல வெட்டி போட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இது ஒரு ஓலைச்சுவடிலேருந்து எடுத்த முறை தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கனவுலாம் வராமல் இருக்கும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.